அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல முயன்ற இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூரிலிருந்து ஆதரவாளர்களுடன் திருப்பரங்குன்றம் புறப்பட்ட காடேஸ்வர சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். திருப்பரங்குன்றம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த தொண்டர்களுடன் திருப்பரங்குன்றத்துக்கு செல்ல முயன்ற இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் இறைச்சி பருகியது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் இந்து முன்னணி அமைப்பினர் கண்டனங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் இன்று 144 தடை உத்தரவானது அமல்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தனது ஆதரவாளருடன் திருப்பரங்குன்றம் சென்று இன்று மாலை 4 மணி அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்ததை தொடர்ந்து திருப்பூர் சந்திராபுரம் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் காலை 11 மணி அளவில் தனது ஆதரவாளருடன் ஊர்வலமாக வந்த இந்து முன்னணி நிறுவன தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கோஷங்கள் எழுப்பியவாறே திருப்பரங்குன்றம் தனது தொண்டர்களுடன் திருப்பரங்குன்றம் செல்ல முயன்றார். இந்நிலையில் அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவரது ஆதரவாளருடன் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்தை கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டர்கள் தீக்குளிக்க முயன்ற நிகழ்வானதும் நடைபெற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.